ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நரசிம்ம ஜெயந்தி எப்பொழுது, நரசிம்மரின் அருளை பெற இதை செய்தால் போதும், நரசிம்ம அவதாரம் உணர்த்தும் உண்மை, நரசிம்ம ஜெயந்தி தேதியும் நேரமும், நரசிம்ம ஜெயந்தி என்று செய்ய வேண்டியவை, விரத பலன்கள், முக்கியத்துவம், நரசிம்ம ஜெயந்தி பண்டிகையின் கதைகள், எப்படி கொண்டாடுவது, பூஜை விதிமுறை, நரசிம்ம அஷ்டாட்சர மந்திரம், நரசிம்ம ஜெயந்தி விரத முறை, விரத கதை, நரசிம்ம பூஜை மந்திர ஜப பலன்கள், ஆன்மீக முக்கியத்துவம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பது ஆன்மீக மொழி. தன்னை வணங்கும் பக்தர்களை நொடிப்பொழுது கூட காக்க வைக்காமல் உடனே வந்து அருள் செய்யும் அற்புத வடிவமாக நரசிம்மர் குறிப்பிடப்படுகிறார். நரசிம்ம ஜெயந்தி சுவாதி நட்சத்திர நாட்களை போன்றே நரசிம்ம துவாதசியும் நரசிம்ம பெருமாளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. நரசிம்ம துவாதசி என்றால் என்ன? இந்த நாளில் சிறப்பு என்ன? இந்த நாளில் என்ன செய்தால் நரசிம்மரின் அருளை பெற வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம். மாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதியும் நட்சத்திரமும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டிற்குரியதாகும். மற்ற மாதங்கள் அனைத்திலும் ஏகாதசி திதிதான் சிறப்பாக இருக்கும். ஆனால் மாசி மாதத்தில் மட்டும்தான் ஏகாதசிக்கு அடுத்து வரும் துவாதசி திதியும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கும். மாசி மாதத்தில் வரும் துவாதசிக்கு நரசிம்ம துவாதசி என்று பெயர். இதை கோவிந்த துவாதசி என்றும் அழைப்பது உண்டு. தீமையை நரசிம்மர் வதம் செய்து வெற்றி கொண்ட நாளாக நரசிம்ம துவாதசி சொல்லப்படுகிறது. நரசிம்மரின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கான மிக புனிதமான நாளாக நரசிம்ம துவாதசி கருதப்படுகிறது. இந்த நாளில் நரசிம்மரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபடும் வரம் கிடைக்கும். அதோடு அமைதி, மகிழ்ச்சி, வெற்றி, பயத்தில் இருந்து விடுதலை ஆகியவையும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. நரசிம்ம துவாதசி வரலாறு. புராணங்களின்படி அசுர மன்னனான இரண்யகசிபு தனது மகனான பக்த பிரகலாதனை கொல்வதற்காக பல வழிகளிலும் முயற்சி செய்தான். தன்னுடைய சிறிய பக்தனை காப்பதற்காக மகாவிஷ்ணு தூணை பிளந்து கொண்டு நரசிம்ம அவதாரம் எடுத்து வெளிப்பட்டார். இரண்யகசிபு சிவனிடம் பெற்ற வரத்தின்படியே பகலும் இரவும் அல்லாத நேரத்தில் உள்ளும் புறமும் அல்லாமல், மனிதனும் விலங்கும் இல்லாமல், வானத்திலும் பூமியிலும் இல்லாமல், ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் இரண்யகசிபுவை வதம் செய்தார். அப்படி இரண்யன் வதம் செய்யப்பட்ட நாளாக நரசிம்ம துவாதசி கருதப்படுகிறது. இந்த நாளில் நரசிம்மரை வழிபட்டால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், முந்தைய பாவங்கள் நீங்கும், தீய சக்திகளிடம் இருந்து விடுபட முடியும். நரசிம்ம துவாதசியில் செய்ய வேண்டியவை. நரசிம்ம துவாதசி அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்க வேண்டும். பெருமாளை வணங்கி நரசிம்ம துவாதசி விரதத்தை துவக்க வேண்டும். பெருமாளுக்கு பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். நரசிம்மரை மனிதார வழிபட்டு துளசி இலைகள் சமர்ப்பித்து வழிபட வேண்டும். நெய் தீபம் ஏற்றி வைத்து பானகம் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். நரசிம்ம கவசம் பாடி ஆரத்தி காட்ட வேண்டும். நரசிம்ம மந்திரங்கள், நரசிம்மரின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். இந்த நாளில் நரசிம்மரின் அவதார கதைகளையும் சிறப்புகளையும் கேட்க வேண்டும். இந்த வருடம் நரசிம்ம ஜெயந்தி வியாழக்கிழமை ஏப்ரல் 30, 2026 அன்று அனுசரிக்கப்படுகிறது. மாலை 4:27 மணி முதல் 7 மணி வரை. அடுத்த நாள் நரசிம்ம ஜெயந்திக்கான பாரண நேரம் மே 1 காலை 6:11 மணிக்கு பிறகு. நரசிம்ம ஜெயந்தி பாரண நாளில் சதுர்தசி சூரிய உதயத்திற்கு முன்பே முடிந்துவிடும். நரசிம்ம ஜெயந்தி மத்தியான சங்கல்ப நேரம் காலை 11:19 முதல் மதியம் 1:53 வரை. சதுர்தசி திதி ஆரம்பம் 7:51 அன்று ஏப்ரல் 29, 2026 அன்று. சதுர்தசி திதி முடிவடைகிறது ஏப்ரல் 30, 2026 அன்று இரவு 9:12. நரசிம்ம ஜெயந்தி பரண நாளில் சூரிய உதயத்திற்கு முன் சதுர்தசி திதி முடிந்துவிடும்.
நரசிம்ம ஜெயந்தியை எப்படி கொண்டாடுவது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நரசிம்ம ஜெயந்தி என்பது விரதம், பிரார்த்தனைகள் மற்றும் கோவில் சடங்குகளில் பங்கேற்பது போன்ற பல்வேறு பக்தி நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. பக்தர்கள் பொதுவாக உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்த நாள் முழுவதும் உணவு அல்லது தண்ணீர் அருந்தாமல் விரதம் இருப்பார்கள். இந்த விரதம் ஆன்மீக ஆசீர்வாதங்களையும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பையும் தரும் என்றும் நம்பப்படுகிறது. நரசிம்ம ஜெயந்தி அன்று பக்தர்கள் கோவில்களில் கூடி பகவான் நரசிம்மரை போற்றிய பிரார்த்தனை செய்கிறார்கள், மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள் மற்றும் பாடல்களை பாடுகிறார்கள். நரசிம்ம கவசம் ஓதுதல் மற்றும் அபிஷேகம் செய்தல் உள்ளிட்ட சிறப்பு சடங்குகள் செய்யப்படுகின்றன. பல கோவில்களில் பகவான் நரசிம்மரின் தோற்றத்தை குறிக்கும் வகையில் ஒரு மாலை நேர விழா நடத்தப்படுகிறது. இது அந்தி வேளையில் அவர் வெளிப்படுவதை குறிக்கிறது. கோவில் தரிசனங்களுக்கு மேலதிகமாக பக்தர்கள் பெரும்பாலும் தியானம் மற்றும் பகவான் நரசிம்மரின் கதையை விவரிக்கும் பாகவத புராணத்தை படித்தல் போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக தென்னிந்தியாவில் நரசிம்மர் இரண்யகசிபு கதையின் நாடக அரங்கேற்றங்களும் இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பொதுவான பகுதியாகும். இவை தீமையின் மீது பகவான் பெற்ற வெற்றியை நாடக வடிவில் மீண்டும் விவரிக்கின்றன. மொத்தத்தில் நரசிம்ம ஜெயந்தி என்பது பகவான் நரசிம்மரின் வலிமை, தைரியம் மற்றும் பாதுகாப்பு போன்ற குணங்களை பற்றி சிந்திப்பதற்கும் ஒருவரின் வாழ்வில் உள்ள தடைகளையும் தீமைகளையும் வெல்வதற்கு அவருடைய ஆசீர்வாதங்களை தேடுவதற்கும் உரிய நாளாகும். நரசிம்ம ஜெயந்தி பூஜை விதி தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு பெறவும் வலிமை மற்றும் தைரியத்திற்காக பகவானின் ஆசீர்வாதங்களை பெறவும் இந்த பூஜை செய்யப்படுகிறது. பூஜை செய்வதற்கான வழிமுறை: பூஜை இடத்தை தூய்மைப்படுத்துதல். முதலில் வழிபாட்டு தலத்தை சுத்தம் செய்து பகவான் நரசிம்மரின் சிலை அல்லது படத்துடன் ஒரு பீடத்தை அமைக்கவும். உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். பூஜையை தொடங்குவதற்கு முன் குளித்து தூய்மைப்படுத்தி கொண்டு சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். விளக்கு அல்லது அகல் விளக்கு ஏற்றுங்கள். இருள் விலகி தெய்வ ஒளி மலர்வதை குறிக்கும் விதமாக எண்ணெய் விளக்கு அல்லது அகல் விளக்கு ஏற்றுங்கள். பகவான் நரசிம்மருக்கு புதிய மலர்களையும் பழங்களையும் படைக்க வேண்டும். நரசிம்ம அஷ்டாட்சர மந்திரத்தை உச்சரிக்கவும் பாதுகாப்புக்காகவும் பகவான் நரசிம்மரின் ஆசிகளை பெறவும் புனித நரசிம்ம அஷ்டாட்சர மந்திரத்தை உச்சரிக்கவும். சாம்பிராணி மற்றும் கற்பூரம் படைத்தல். இடத்தை தூய்மைப்படுத்தவும் தெய்வீகமான சூழலை உருவாக்கவும் சாம்பிராணி மற்றும் கற்பூரத்தை எரிக்கவும். புனித மந்திரங்களை உச்சரித்தவாறு பகவான் நரசிம்மரின் சிலை அல்லது படத்தின் மீது தண்ணீர், பால் அல்லது தேனை ஊற்றவும். நரசிம்ம கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். எல்லா தீமைகளிலிருந்தும் பகவானின் பாதுகாப்பை நாடுவதற்காக நரசிம்ம கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். பாதுகாப்பு மற்றும் வலிமைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் அனைத்து எதிர்மறை தாக்கங்களிலிருந்தும் காக்கவும் தடைகளை வெல்வதற்கான வலிமையை உங்களுக்கு வழங்கவும் பகவான் நரசிம்மரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். பிரசாதத்துடன் நிறைவு செய்யுங்கள். படைக்கப்பட்ட பிரசாதத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளித்து நன்றியுணர்வுடன் பூஜையை நிறைவு செய்யுங்கள். பாதையில் உள்ள தடைகளை நீக்கும் பகவான் நரசிம்மரின் மந்திரம் ஸ்ரீ நரசிம்ம மந்திரம்: உக்ரம் வீரம் மகாவவஷ்ணம் ஜ்வலந்தம் ஷவதோ மனகம் நவசம்ஹம் பீஷணம் பத்ரம் மத்யநம தியனம் நாமாம்யகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் ருமஹ. மிருத்யம் மிருத்ய மிருத்யம். நரசிம்மா மிகவும் மூர்க்கமும் வீரமும் பகவான் மகாவிஷ்ணுவின் வெளிப்பாடான பிரகாசமும் பயங்கரமும் மங்களமும் நிறைந்தவர். அவரை வணங்கும் போது மரணத்தின் மரணம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. நரசிம்ம அஷ்டாட்சர மந்திரம்: ஓம் நமோ நரசிம்ஹாய பிரகலாத் வைராகிய பிரதாயினே ஹிரண்யகசிபு வம்சம் கௌரி தனய தாயினே. இதன் பொருள்: ஓம் நமோ நரசிம்மயக. பகவான் நரசிம்மருக்கு வணக்கங்கள். பிரகலாத வைராகிய பிரதாயினே. பிரகலாதனுக்கு பக்தியையும்
பற்றின்மையையும் அளித்தவர். இரண்யகசிபு வம்சா அசுர அரசனான இரண்யகசிபுவை அழித்தவர். கௌரி தனய தாயினே, கௌரியின் மகன் மீது கருணை கொண்டவர். பகவான் சிவனின் துணைவியான பார்வதியை குறிக்கிறது. பகவான் நரசிம்மரின் பாதுகாப்பு, வலிமை மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக இந்த மந்திரம் பெரும்பாலும் நரசிம்ம ஜெயந்தி விழாவின் போதும் மற்ற சந்தர்ப்பங்களிலும் உச்சரிக்கப்படுகிறது. இது பயத்தை போக்கும், தீய சக்திகளை தோற்கடிக்கும் மற்றும் பக்தரை தீங்கிலிருந்து பாதுகாக்கும் என்றும் கூறப்படுகிறது. நரசிம்ம கவசம் ஜபா குஷ்ம சம்ஹாஷம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிங்க சுவாமினம் சாந்தம் சர்வரோக நிவாரினம். செம்பருத்தி போன்ற சிவந்த மேனியுடையவரும், எல்லா பாவங்களையும் அழிப்பவரும், தேவர்கள் அனைவரிலும் சிறந்தவரும், எல்லா நோய்களையும் நீக்குபவருமான பகவான் நரசிம்மரை நான் வணங்குகிறேன். நமக ஸ்ரீ நாரசிங்காய சகஸ்திராட்சாய விக்ரமாய ஜன்ம மிருத்யு பிரதோஷ சமனாய ஸ்வாஹா. ஆயிரம் கண்களை உடையவனும் பிறப்பு இறப்பு சுழற்சியை நீக்கும் மகா சக்தியும் கொண்ட பகவான் நரசிம்மருக்கு என் நமஸ்காரம். தஸ்ய ரக்ஷணம் நித்யம் சர்வபய நிவாரணம் பிரதாய சர்வ சம்பிரத்தி சுக சம்பதிகம். இந்த பகவான் நரசிம்மர் நித்திய பாதுகாவலர். எல்லா பயங்களையும் நீக்கி செழிப்பு, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை தருகிறார். நரசிங்க மகாக்ரூர் ஓஜஸ்வி மகாக்ராஷ்ட சர்வதோஷ நிவாரணம் மகாபாப விநாசகம். ஓ வலிமைமிக்க நரசிம்மா, தீமைகளை அழிப்பவனே, எல்லா தடைகளையும் அகற்றுபவனே, பாவங்களை அழிப்பவனே. நரசிம்ம கவசம் பெரும்பாலும் பிரார்த்தனைகள் அல்லது பூஜைகளின் போது, குறிப்பாக நரசிம்ம ஜெயந்தி போன்ற விசேஷ நாட்களில் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த சக்தி வாய்ந்த கவசம் பக்தர்களை எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து காத்து அவர்களின் வாழ்வில் தெய்வீக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நரசிம்ம ஜெயந்தி விரத கதை. ஒரு காலத்தில் யானைகளின் அரசனான கஜேந்திரன் என்ற ஒரு சிறந்த பக்தன் இருந்தான். கஜேந்திரன் பகவான் விஷ்ணுவிடம் கொண்டிருந்த அசைக்க முடியாத பக்திக்காக அறியப்பட்டிருந்தான். ஒரு நாள் ஒரு ஏரியில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்த போது கஜேந்திரனை திடீரென ஒரு முதலை தாக்கியது. அது அவனது காலை பிடித்து கொண்டது. தன்னை விடுவித்து கொள்ள அவன் கடுமையாக போராடியும் அவனால் தப்பிக்க முடியவில்லை. முதலை அவனை தண்ணீருக்குள் ஆழமாக இழுத்துச் சென்றபோது கஜேந்திரன் தன் இறுதி தருணங்களில் பகவான் விஷ்ணுவை ஒரு பிரார்த்தனையுடன் அழைத்தான். அவனது அழைப்பு உடல் ரீதியான நிவாரணத்திற்காக மட்டுமல்ல, நித்திய பாதுகாவலனை வரவழைக்கும் தெய்வீகத்திடம் ஆழ்ந்த சரணாகதியாகவும் இருந்தது. நாராயணா என்று அவன் கதறினான். அந்த தருணத்தில் கஜேந்திரனின் உண்மையான வேண்டுகோளுக்கு பதிலளித்த பகவான் விஷ்ணு தனது தெய்வீக வாகனமான கருடனின் மீது ஏறி தோன்றினார். கஜேந்திரனின் பக்தியையும் தெய்வீக உதவிக்கான அவனது அழைப்பையும் கண்ட பகவான் விஷ்ணு உடனடியாக செயல்படத் தொடங்கினார். சிங்கத்தை போன்ற தலையும் மனித உடலும் கொண்ட பகவான் நரசிம்மராக அவர் தோன்றி கஜேந்திரனை விரைவாக மீட்டு அவனை துன்புறுத்தி கொண்டிருந்த முதலையை கொன்றார். பகவான் நரசிம்மர் தனது வலிமையான நகங்களால் முதலையை கிழித்தெறிந்த போது அதன் ஆன்மாவையும் விடுவித்தார். அது கடந்த கால பாவத்தின் காரணமாக முதலையாக மறுபிறவி எடுத்த ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த முனிவரின் சாபமிட்ட வடிவம் என்பதை வெளிப்படுத்தினார். கஜேந்திரனின் விடுதலைக்கு பிறகு அந்த தெய்வீக தலையீட்டிற்கு தனது நன்றியை தெரிவித்து பகவான் நரசிம்மரிடம் மனப்பூர்வமான பிரார்த்தனைகளை செய்தார். கஜேந்திரனின் பக்தியால் மகிழ்ந்த பகவான் நரசிம்மர் அவனுக்கு நித்திய பாதுகாப்பையும் ஆன்மீக வெற்றியையும் அருளினார். நரசிம்ம ஜெயந்தி விரத கதையின் ஆன்மீக முக்கியத்துவம். இந்த நரசிம்ம ஜெயந்தி விரத கதை தீமையை அழிக்கும் பகவான் நரசிம்மரின் சக்தியை மட்டுமல்லாமல் சரணாகதி மற்றும் பக்தியின் ஆழமான தாக்கத்தையும் வலியுறுத்துகிறது. கஜேந்திரன் முழு நம்பிக்கையுடன் பகவான் விஷ்ணுவை அழைத்ததைப் போலவே நரசிம்ம ஜெயந்தி விரதம் என்பது ஒருவரை ஆன்மீக ரீதியாக தூய்மைப்படுத்தி கொள்ளவும் தெய்வீக பாதுகாப்பை நாடவும் ஒரு வழியாகும். கஜேந்திரனின் சரணாகதியைப் போல நரசிம்ம ஜெயந்தியில் விரதம் இருப்பவர்கள் சவால்கள் மற்றும் தடைகளில் இருந்து பெரும் பாதுகாப்பை பெறுவார்கள் என்றும் தங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவார்கள் என்றும்
தங்கள் பக்தி மற்றும் சரணாகதிக்காக பகவான் நரசிம்மரின் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. இந்த விரதம் மனதை தூய்மைப்படுத்துவதையும் அக மற்றும் புற எதிர்மறை சக்திகளை அகற்றுவதையும் குறிக்கிறது. இந்த விரத கதையின் மூலம் பணிவு, சரணாகதி மற்றும் பகவான் நரசிம்மர் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையின் சக்தி பக்தர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. அவருடைய அருள் அனைத்து தீமைகளையும் வென்று உண்மையான பக்தியுடன் அவருடைய பாதுகாப்பை நாடுபவர்களை காக்கும் என்றும் கூறப்படுகிறது. பகவான் நரசிம்மரின் பெயர் மற்றும் உருவவியலின் முக்கியத்துவம். சமஸ்கிருத வார்த்தையான நரசிம்மர் என்பது நர, மனிதன் மற்றும் சிம்ம, சிங்கம் ஆகிய சொற்களின் இணைப்பாகும். இது பகவான் விஷ்ணுவின் பாதி மனிதன் பாதி சிங்கம் என்ற வடிவத்தை குறிக்கிறது. இரண்யகசிபு வம்சர் மற்றும் பைரவதம் பரன் போன்ற பெயர்களால் அறியப்படும் நரசிம்மர் வலிமை மற்றும் பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் குறிக்கிறார். அவரது வடிவம் இந்தியா முழுவதும் நிருசிங்கர் அல்லது நரசிம்மர் என வெவ்வேறு விதமாக போற்றப்படுகிறது. அசுர அரசன் இரண்யகசிபுவின் மகனான பிரகல்லாதன் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்தான். இது அவனது தந்தைக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது. பிரகலாதனை உயிருடன் எரிக்க தனது சகோதரி கோலிகாவுடன் சேர்ந்து தீட்டிய சதி திட்டம் உட்பட அவனை கொல்ல அரசன் பலமுறை முயன்ற போதிலும் ஒவ்வொரு முறையும் அவனை காப்பாற்றினார். பகவான் பிரம்மாவால் வெல்ல முடியாத வரம் அளிக்கப்பட்ட இரண்யகசிபுவை எந்த ஆயுதத்தாலோ மனிதனாலோ விலங்காலோ பகலிலோ இரவிலோ கொல்ல முடியாது. இருப்பினும் இந்த நிபந்தனைகளை இறுதியில் பகவான் நரசிம்மர் தன் சாமர்த்தியத்தால் வென்றார். பிரகலாதனை காப்பதற்காக பகவான் விஷ்ணு பகலும் இரவும் அல்லாத அந்த வேளையில் பாதி மனிதன் பாதி சிங்கம் உருவெடுத்து நரசிம்மராக தோன்றி தன் நகங்களால் அரசனை கொன்று தன் வாக்குறுதியை நிறைவேற்றி பிரபஞ்ச சமநிலையை மீட்டெடுத்தார். இந்த செயல் தெய்வீக நீதிக்கு எதிராக எந்த தீமையும் நிற்க முடியாது என்பதை நிரூபித்தது. பகவான் நரசிம்மர் நம்பிக்கை, அடக்குமுறையின் மீதான வெற்றி மற்றும் புற மற்றும் அகத்தீமைகளின் அழிவு ஆகியவற்றின் சின்னமாக விளங்குகிறார். அவரது அவதாரம் அநீதிக்கு எதிரான புதுமையான எதிர்ப்பையும் அசுர சக்திகளை ஒழிப்பதையும் குறிக்கிறது. நரசிம்மரின் உருவ வழிபாடு குறிப்பாக தென்னிந்தியாவில் முக்கியத்துவம் பெறுகிறது. அங்கு அத்தெய்வத்தின் சிலைகளும் ஓவியங்களும் பரவலாக காணப்படுகின்றன. பகவான் அனுமனின் பஞ்சமுகி வடிவத்தில் நரசிம்மர் அந்த முகங்களில் ஒன்றாக விளங்குகிறார். இது பகவான் விஷ்ணுவின் மீது அனுமனுக்கு இருந்த ஆழ்ந்த பக்தியை எடுத்து காட்டுகிறது. நரசிம்ம தேவ எந்திரம். நரசிம்ம எந்திரத்தை வழிபடுவதால் அச்சம் நீங்குதல் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு போன்ற நன்மைகள் கிடைக்கின்றன. அது மட்டுமின்றி சக்திகள், அறிவு, தொழில்முறை வளர்ச்சி ஆகியவற்றை பெறுவதற்கும் எதிரிகளை அழிப்பதற்கும் இது வழிவகுக்கிறது. நரசிம்ம எந்திரத்தை வழிபடுபவர்கள் மன அமைதியையும் ஆன்மீக மேம்பாட்டையும் அனுபவிக்கிறார்கள். நரசிம்ம தேவ எந்திரம் உங்களை எல்லாவிதமான தீய சக்திகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. நீங்கள் மாந்திரீகம் மற்றும் தீய சகுனங்களின் எதிர்மறை விளைவுகளிலிருந்து விடுபட்டவராக இருப்பீர்கள். உங்கள் அச்சங்கள் நீங்கி உங்கள் சுயமரியாதை அதிகரிக்கும். முடிவாக, நரசிம்ம ஜெயந்தி தீமையின் மீது நன்மையின் நித்திய வெற்றியையும் பக்தர்களுக்கு இறைவன் வழங்கும் அசைக்க முடியாத பாதுகாப்பையும் சக்தி வாய்ந்த முறையில் நினைவூட்டுகிறது. மிகுந்த பக்தியுடனும் கொண்டாடப்படும் இந்த மங்களகரமான நாள் தடைகளை வெல்லும் வலிமையையும் பக்தர்களை காக்கும் அன்பையும் தன்னுள் கொண்டுள்ள பகவான் நரசிம்மரின் உக்கிரமான அதே சமயம் கருணைமிக்க வடிவத்தை போற்றுகிறது. இந்த பண்டிகை நமது சொந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கவும், நமது இதயங்களில் உள்ள எதிர்மறை உணர்வுகளை தூய்மைப்படுத்தவும், பக்தி, விரதம், பிரார்த்தனைகள் மற்றும் சடங்குகள் மூலம் இறைவனுடன் நெருங்கி பழகவும் நம்மை ஊக்குவிக்கிறது. எவ்வளவு வலிமையானதாக தோன்றினாலும் நம்மை காத்து வழிநடத்த ஒரு தெய்வீக சக்தி எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதை நினைவூட்டி இந்த நாள் நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. பிரகலாதனை காக்கவும் தீமையை அழிக்கவும் பகவான் நரசிம்மர் மிகவும் எதிர்பாராத வடிவத்தில் தோன்றியது போலவே நாமும் மன உறுதியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நமது போராட்டங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பகவான் நரசிம்மரின் தெய்வீக சக்தி காலத்தாலோ சூழ்நிலையாலோ கட்டுப்படாதது. மேலும் அவரிடம் சரணடைபவர்கள் அனைவரையும் அவரது ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து உயர்த்துகின்றன.
நரசிம்ம ஜெயந்தி அன்று நாம் பகவான் விஷ்ணுவின் மகத்தான அவதாரத்தை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் நீதி, மன உறுதி மற்றும் பக்தி ஆகியவற்றிற்கான நமது அர்ப்பணிப்பையும் புதுப்பித்துக் கொள்கிறோம். அமைதி, பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக அவரது ஆசீர்வாதங்களை தேடுவதற்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் வாழ்க்கை நம் மீது வீசும் எந்த ஒரு சவாலையும் நம்மால் வெல்ல முடியும் என்பதை நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்வதற்கும் இது ஒரு நாள். இந்த தெய்வீக கொண்டாட்டத்தில் நாம் பங்கேற்கும் போது பகவான் நரசிம்மரின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வலிமையையும் தைரியத்தையும் நம் இதயங்களிலும் நம்மை சுற்றியுள்ள உலகிலும் உள்ள இருளை வென்று இறுதி வெற்றியையும் தரட்டும். இந்த நரசிம்ம ஜெயந்தி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.